அரங்கம் அதிரட்டுமே செல்லு பறக்கட்டுமே பறங்களும் சரட்டுமே கோவாழத்து மாத்தாமே. ஹலோ, எங்க இருக்கீங்க? இந்த ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே இருக்கேம்மா. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? ம். சீக்கிரமா வாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ஆ இருக்கேன். வரேம்மா வந்துடுறேம்மா. ஆ, அப், ஆ. இந்த அம்மா வேற ரூம் மேட்ச் போறப்பதான் கடைக்கு போக மலைக்கு போக சொல்றாங்க. பின்னாடி ஒரு நான் ஃபர்ஸ்ட் போடுறா. காலையிலே கேமா குர்ரா, என் ஆளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். டேய் இருடா, மேட்ச் முடிய போகுதுடா. அதெல்லாம் நீ அப்புறம் விளையாடு, போன கொடு. டேய் ஒரு நிமிஷம் இருடா, காலையில இந்த போனே பண்ணல, அப்புறம் நைட்டு ஃபைட்டு தான். என்ன மட்டும் நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். டேய் மீட்டிங்ல போற போன் கிடையாது ஆக போற. இருடி, என் போன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பார்க்க முடியல, உங்களை ஜிப்பா போடு. இந்த ஃபேன்ல ஜிப்பே இல்ல, என்ன பாரு, இல்லைன்னா கிளம்பு. வந்துட்டான் ஆள்ல கலட்டி ஆத்த. எது ஒண்ணு இல்லையே. சரி சாப்பிட போமா? போலாம், அதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். கருமண்டா, என்னத்தை தின்னு தொலைச்சானே தெரியல. சரி நம்ம கிளம்புவோம். ஏய் வச்சிருந்த காசை பார்த்தேடா. நீ பாக்கா. ஏய் நேற்று நைட் இங்கே தான் வச்சேன். இது நைட்டா? இதே வேலையா போச்சுல. மச்சான் இன்னைக்கு என்ன பிளானு? ஃபுல் செலவு என்னது போறோம் மஜா பண்றோம். சொல்லு மச்சான். ஏய் ஒழுங்கு காசை வந்து கொடுத்துரு, அவ்வளவுதான். இந்தா கொடுன்னா கொடுக்க போறேன், அதுக்கேண்டா கெஞ்சுற? என்ன பிளான் இருக்கா இல்லையா? வேற வேணா சுத்துவான். ஏன் வேலை உனக்கு என்ன பண்றது?
சொல்லிட்டேன் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ சாப்பாடு காசு? போட்டுதான். திங்கான அது ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னாங்க. இங்கேயா? அப்படியே ஒன்றும் தெரியலையே. எல்லாத்தையும் இங்கேயே வச்சுருப்பாங்க. சரி அப்படியே ஒதுங்குற. ஒன்று கிடைக்குதான். சீக்கிரம் வாடா. இருறா வரேன். ஃபோன் மாதிரி இருக்கு. ஃபோனா? ஆமாண்டா ஃபோன் தான்டா. அதான் என்ன எடுத்த? வெளிச்சா போட்டுக்க போகிறாங்க. இல்லை அதை பட்டுருச்சு அதான் எடுத்தாங்கண்ணா. சி ஃபோன் வச்சு கீழே போடுறான். அந்த ஃபோன் நானே வச்சுக்கேன்டா. ஒன்றா கேள்றா அந்த ஃபோனை கீழே போடுறா, பிரச்சனை இருக்குது. என்கிட்ட தான் ஃபோனே இல்லை. கடவுளாக பார்த்து ஃபோன் கொடுத்துருக்கான், நானே வச்சுக்கிறேன். ஒன்றா கேட்க மாட்டேன், ஃபோன் கீழே போடுறா. ஏய் தளபதி மாநாடு பார்த்தியா? 2 மாடலுமே சம்பவம் கும்பல். 2026 நாங்கள் தான். ஏய் நீங்கள் அடுத்த வருஷம் தான். நாங்கள் எந்த வருஷம் அவார்டும் வாங்கிட்டோம், படமும் ஹிட் ஆயிடுச்சு. சொல்லுமா. இப்போ தான் வந்தோம். ஆமாம் ஆமாம். சாப்பிட்டேன் இப்போ தான் வந்தோம். மாட்டேங்குது. அது வீட்டில் என்ன சொன்னாங்களா அதை பற்றி? இல்லையே, திறக்க மாட்டேங்குது. ஜெகே ஜெகே அந்த ஒரு நிமிஷம். திறந்து பார்த்தேன், திறக்க மாட்டேங்கிறா. விட்றாங்க. என்ன அது? உண்ட மயக்கமா? இதைத்தானே நானும் பண்ணேன். என்ன நம்ம தான் திறக்கலாம் என்னன்னு தெரில. சரி சரி ஒரு ஃபோனோட சார்ஜ் போடுவோம். கீழே விட்ட சின்ன பையன் நம்ம மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இப்போ பண்ண மாட்டானே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரே குழப்பமாக இருக்கு. என்னமோ ஆயிட்டு நமக்கு ஃபோன் கிடச்சிருச்சு. சரி துண்டர்றா. என்னடா? சரி ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அந்த ஃபோனை நான் பண்ண கால் வர போகிறா. எப்படி வரும்? சிம்ம கழிவு பண்ணேன். அடப்பாவே, எனக்கு என்னமோ சரியா பண்ணல, என்னமோ பண்ண. என்ன சார்ஜ் மட்டும் ஏறுது, ஆன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என்னோட வெளியே போகிறேன். காலை சீக்கிரம் எந்திரிக்கணும். நீ காலேஜுக்கு போயிரு. இப்போ என்ன பண்ண போகிற? தூங்க போகிறேன். சரி தூங்க. ஃபோன் கூட கேம் விளாடணும். இந்த எடுத்துட்டு போ. சுற்று வலிக்குதுடா. சரி நல்லா கேமை போடுவோம். பா இது ஏன் ஃபோனு? ஏஹே அது உன் ஃபோன் தான்டா. ஏன் ஃபோன் நான் சொன்னேன்? இது ஏன் ஃபோனு? ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? ஆளை காணோம். எங்க போனா? ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ண ஃபோன் அடிக்குது. இதுதான் என் ஃபோன் நான் சொல்றேன்ல. ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுறா.
ஃபோன் அடிக்குதுடா அவனா ஃபோன் ஏறுறா எங்கடா ஃபோன் அடிக்குது நம்ம ஃபோன் அடிக்கவும் இல்லை யார் ஃபோன் தான் அடிக்குது சிம்மே இல்லைன்னு சொன்னானே இப்படி ஃபோன் வருது ஸ்ரீதர்னு போட்டு நேம் வருது ஏய் ஸ்ரீதர் ஏய் ஏய் ஐயோ என்னடா ஏய் என்னமோ நடக்கிறான் ரூம்ல ஆமாண்டா இது நடக்கிற மாதிரி இருக்கடா எனக்கு என்னமோ பேரணும் தோணுதுடா அதுதான் என் ஃபோன்னு சொல்றேன்ல. யாரு தம்பி நீ இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குற ஏதாவது தட்டா நானே தந்துருப்போம்ல சும்மாடா உனக்கு என்ன தம்பி வேணும் நீங்க கொண்டு வந்த ஃபோன் என்னோடது. அதை எங்கள் அம்மாவோட மெமரிஸ்லாம் இருக்குது. அதை கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட சேர்த்துருங்க. சரிங்க தம்பி சார். ஃபோனை நீங்கள் கொடுப்பீங்கன்னு தான் நம்பி மிரட்டலோட விடுறேன். இல்லைன்னா கொல்லக்கூட தயங்க மாட்டேன். நாளைக்கு முதல் வேலையாக காலைல ஃபோனை போய் கொடுத்து வரணும்டா. இனிமே எங்கே தூங்கி பாலா போகிறது. டேய் யாரா கதவை தட்டுறாங்கடா. ஐயோ கதவை தட்டுறாங்கடா. ஏய் காரன் பாடுறா போயிட்டு கதவை தட்டுறாங்கடா. டேய் நீ நைட்டு சொன்ன மாதிரியே காத்துட்டு போகிறான்டா. நான் போல நீயே போயிரு. வேற எவன் கதவை தட்டான் வந்து யாருமே இல்லை வெளியே. ஏய் ஸ்ரீதர் யாருமே இல்லைடா வெளியே. ஆஹா அடுத்த நாள் ரெடி ஆகிட்டான் போலடா. நம்ம அப்படியே படுத்துருவோம். யாரா இருக்கும் அப்போ கதவை தட்டாது. என்ன மச்சான் ஜேகே, காசையாடா எடுக்கிற. என்னடா எடுத்த காசை வைக்க வந்து அடிக்கிறீங்க? இல்லை மச்சான் வேறு டென்ஷனில் இருந்தேனா அதான் போய் காசு வச்சுட்டு போவோம். காசு தானடா வச்சுட்டு போடா. சீக்கிரமாக வச்சுட்டு போடா. என்னடா துரத்துறதுலேயே குறியா இருக்கீங்க? வச்சுட்டு போடா. என்னம்மா போ. என்னடா ஃபோன் புதுசாக இருக்கு? அந்த வேலையை மட்டும் பாருடா. அந்த வேலையை தானே பார்த்துருவோம். வந்ததுக்கு ஒரு ஃபோன் லாபம். டேய் நான் எந்திரா ஃபோனை போய் அங்கேயே போட்டு வந்துடும். ஆமாண்டா அதை போய் அதை பண்ணிட்டு வந்துடலாம். ஏய் எங்கடா இங்கே இருந்த ஃபோனை? எங்கடா இங்கே இருந்த ஃபோனை? நரி வந்துருந்தான் வேலையை பார்த்துட்டான் போடா. ஃபோனை வந்து காப்பாற்றுண்டா. ஏய் அவன்கிட்ட தானே ஃபோனை காப்பாற்றணும். ஐயோ என்ன விடாமல் துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க.
ஐயோ யாரா? சரி ஃபோன் நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? யாரோ இடிச்சுட்டு போயிட்டாங்க ப்ரோ. ப்ரோ இங்கே ஃபோன் கீழே வந்துச்சா? தெரில ப்ரோ, எவனோ ஒருத்த அடிச்சு போயிட்டா. இப்பதான் வந்தேன். ஆம்புலன்ஸ் ஃபோனர்ரா. அந்த ஃபோன் யார் தாண்டா எடுத்துருப்பாப்ப? அது போனால் போயிட்டு போகுது. சரி உன் ஃபோனை கொடு, ஒரு கேம் போடுவோம். இவ்வளோ பிரச்சனை நடந்தும் திருந்த மாட்டேன் நீனு. ஆனால் ஒன்றுடா, அந்த ஃபோன் எடுத்தால் நைட்டு என்ன ஆன போகிறான்னு தெரில. அவ்வளோதான். இது என் ஃபோனு. நரி ஃபோனை திருடாமல் இருந்திருந்தா, ஸ்ரீ ஃபோனை எடுக்காமல் இருந்திருந்தா, சின்ன பையன் ஃபோனை பார்த்து ரோட்டில் நடக்காமல் இருந்திருந்தா, கார்காரன் சரக்கடிக்காமல் வண்டி ஓட்டியிருந்தா, இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அரங்கம் அதிரட்டுமே, செல்லு பறக்கட்டுமே, படங்கள் சரட்டுமே, இன்னைக்கு வெறும் பிளாப்பர்ஸ் மட்டும் மீட் பண்ணுறான் உள்ள. ஏன்னா லாக் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேவான்னு ஏன்டா கேட்குறா? ஃபுல்லா போடா. ஐயோ பசுபாரத்து ஜேகே கஷ்டப்படலாமா இருக்காங்க சொல்றாங்கடா. நடிகண்டா நடிகண்டா புதுசாக வளர்க்குறாட்டா. ரோலிங். மஜா படம் செம்மையா இருந்துச்சு.